இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கடந்து வந்த பாதையில ஒரு பிரச்சனையை மிச்சம் வச்சிருக்கீங்க. அப்படி எதுவும் இல்லையே. அது ஒரு விபத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை. விபத்தா? அப்படி எதுவுமே நடக்கலையே. விபத்துனா உங்களால மத்தவங்களுக்கு நடந்திருக்கலாம், மத்தவங்களால உங்களுக்கு நடந்திருக்கலாம். உடம்புல ஏதாவது சின்ன பாதிப்பு இருந்து அத ஆபரேஷன் பண்ணாம இருந்திருக்கலாம். இல்ல நீங்க ஒரு விபத்தை பண்ணி அதை மறைச்சிருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது மூலமா இப்ப சொன்ன மொத்த பலனுக்கும் ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆபத்து? இதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்குங்களா? உங்க வீட்லயே இதுக்கான தீர்வு இருக்கு. ஆமா, அந்த பிரச்சனை உங்களை தொடாம உங்க பேரை கெடுக்காம இருக்கணும்னா இந்த வீட்ல புதுசா சேர்ந்த பொண்ணு, அதாவது உங்களோட 2வது மருமக உங்க கூடவே இருக்கணும். அவங்களை எக்காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க. ஜோசியரே, கலக்கிட்டீங்க. என் மொத்த குடும்பமும் தகச்சு போச்சு. அதுவும் நான் சொன்ன கண்டென்ட்டை விட எக்ஸ்ட்ரா 4 பிட்ட போட்டீங்க பாருங்க. அங்க நிக்கிறீங்க. ஐயா, இது வச்சுக்கோங்க. இது எனக்கு வேண்டாம். நான் பார்த்த வேலைக்கான கூலிய உங்க அப்பா எனக்கு கொடுத்துட்டாரு. என்ன சொல்றீங்க? பொய் சொல்றதுக்கு தான் அதிகமான பணம் வாங்கணும். ஆனா நான் சொன்னது உண்மைதான். அதுக்கான கூலி போதும். நீங்க என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப்ல அவ்வளோ நல்லது நடந்துச்சு மேடம். எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கும் எவ்வளவு நல்லது நடந்திருக்கு தெரியுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். என் அப்பா இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்காரு. நீங்க இறங்கி ஓட்டு கேட்டதுனாலதான் மேடம். எல்லாம் உங்களோட ராசி தான் மேடம். நீங்க பேச்ச மாத்தாதீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த ஜோசியருக்கு நீங்க தானே பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்க. ஆமா மேடம், நான் அவருக்கு பணம் கொடுத்துதான் உங்களை பத்தி நல்ல விதமா சொல்ல சொன்ன மேடம். ஆனா மேடம், அவரு பணம் வாங்கவே இல்ல. அவரே தான் உங்களை பத்தி நல்ல விதமா சொன்னாரு மேடம். அது உங்களுக்கு மட்டும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக இல்ல, லக்ஷ்மி அத்தைக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னாரு. அம்மாவுக்கா? எப்படி? அப்புறம் என்ன மேடம், இங்க இருக்கிற எல்லாரும் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ராசி இல்லாதவனு குத்தி குத்தி காட்டுறாங்க மேடம். ஏதோ ஒரு கோவத்துல அவசரப்பட்டு நீங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அத்தை ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இப்ப நீங்க போனா இன்னும் கஷ்டப்படுவாங்க மேம். அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சேன் மேடம். மனுஷங்களை மாத்துறதுக்கு சரியான ரூட்டு தோ சாமி தான். அஞ்சலிக்கு அப்படி என்ன ஆச்சுன்னு நேத்து நீ பயந்து கால் பண்ண? எனக்கு எதுவுமே தெரியல துளசி. ஆனா அஞ்சலிக்கு என்னமோ ஆயிடுச்சு. நாங்க அவளை பார்க்க இங்க வந்தப்போ அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா மாப்பிள்ள சொன்னாரு. ஆனா அவ வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அவ நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஐயோ அத்தை, என்னத்த, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் பயப்படுறீங்க? நீங்க பயப்படாதீங்க. அஞ்சலிக்கு ஒண்ணும் இல்ல. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவளை நானே வர சொல்றேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது எப்படிங்க? அம்மாக்கும் அன்னிக்கும் வித்தியாசம் தெரியாதா? அவங்க என்ன குழந்தையா? அம்மான்னு என்ன வந்து கட்டி பிடிக்கிறாங்க? அது அவ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது தூக்க மாத்திரை எல்லாம் கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த மயக்கம் தெளிஞ்சிருக்காது. அதான் தெரியாம ஆள் மாதிரி கட்டி பிடிச்சிட்டா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. அது எப்படி? மனநலம் பாதிக்கப்பட்ட சில பேர் கூட அப்பா அம்மா யாருன்னு கரெக்டா தானே சொல்லுவாங்க. என் தங்கச்சிக்கு ஒண்ணும் இல்லையா? அவ நல்லா தானே இருக்கா. அவையே மாத்தி சொல்லணும். ஐயோ துளசி, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அது ஒரு சின்ன பிரச்சனை. டாக்டர் கூட கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நடந்தது ஃபயர் ஆக்சிடென்ட்.
அதோட எஃபெக்ட் இதெல்லாம். இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. சரி, நான் போய் அஞ்சலியை பாக்குறேன். இருங்க இருங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ம்? இந்த பாரு, கீழே அஞ்சலியோட அக்கா வந்திருக்காங்க. அதுவும் நீ அஞ்சலி தானான்னு ஒரு டவுட்ல வந்திருக்காங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்ட? ஆமா, அம்மானு போய் அண்ணிய கட்டி பிடிச்ச, அதுல எல்லாருக்கும் சந்தேகம் வரும்ல. சார் என்ன சார் பண்ண சொல்ற? எங்க அம்மா கூட இப்படிதான் இருப்பாங்க, வயசே தெரியாது அந்த மாதிரி இருந்துச்சு சார். அதான் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி சரி, அதெல்லாம் விடு. இப்போ நீ அப்படியே அஞ்சலி மாதிரியே நடிக்கணும், ஓகே? அவ வீடியோ எல்லாம் அனுப்பிச்சேன், பாத்தியா இல்லையா? மறந்துட்டேன் சார். மறந்து எதை சொல்றனோ அதை செய்யாம உட்கார்ந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்க. அஞ்சலி மாதிரி எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், அவங்க அம்மா அக்கா யாருன்னு உன்கிட்ட தெளிவா சொல்லியிருக்க. அதுக்கு பிராக்டிஸ் பண்ணாம கேம் விளையாடிக்கிட்டு மீன் வித்துக்கிட்டு இருக்க. சார் இப்ப என்ன? இப்ப அவங்க அக்கா கிட்ட போய் அஞ்சலியா நடிக்கணும், அவ்வளவுதானே? பாத்துக்கலாம் சார், ஃப்ரீயா விடு. நான் யாருன்னு தெரியல, மதி பாத்துக்கலாம். என் நடிப்பை பார்த்து இவன் நம்ம அஞ்சலி தானே நம்ப வைக்கிறேன் பாரு. சொதப்பிட மாட்டே சார். யூ ஃபாலோ சார். அதோ அங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அவங்க தான் அஞ்சலியோட அக்கா துளசி. புதுசா வந்துக்கிறாங்களே அவங்க தானே? புதுசா வந்திருக்கிறது அவங்க மட்டும் தான். மத்தவங்க யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். அதுலயும் டவுட் ஏதாவது இருந்தா கேளு, இப்பவே சொல்லிடுறேன். சார் கற்பூர புத்தி சார், நமக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும். நான் பாத்துக்கிறேன். அதான் நான் பார்த்தேன். சரியா குத்துக்கணும். முதல்ல அந்த லாங்குவேஜை மட்டும் மாத்திக்கோ. அதெல்லாம் மாத்திக்கலாம் சார். அஞ்சலி, எப்படிக்கா இருக்க? எவ்வளவு திரும்ப இழைச்சு போயிட்ட? அத நான் உன்கிட்ட கேட்கணும். நீ ஏன் இப்படி அழைச்சு போயிட்ட? எல்லாம் நார்மல் தானே அஞ்சலி? ஐயோ ஓகே. டம்மி பீஸ்னு நினைச்சு இவன் என்ன கான்வென்ட் இங்கிலீஷ் எல்லாம் பேசுறா? அஞ்சலி, உன்கிட்ட தான். ஐயோ ஓகே. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலா தானே இருக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உன் உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எல்லாம் ஓகே தான்க்கா. அப்புறம்க்கா, மாமாலாம் எப்படி இருக்காரு? அரசியல் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு.